அறிவலை நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தன்னம்பிக்கை கதை ஒன்று கூறுகிறேன், சற்று செவிசாயுங்கள். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு முறை ஒரு கிராமத்து பள்ளிக்கு சென்றிருந்தார். அப்போ ஒரு மாணவன் கேட்டான், ஐயா, நீங்க கனவு காணணும் அப்படின்னும் அந்த கனவை நோக்கி நம்மோட உழைப்பு இருக்கணும் அப்படின்னும் சொன்னீங்க. ஆனா எனக்கு என்னோட குடும்பத்துல ஒரே பிரச்சனையா இருக்கு. ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில என்னோட கனவை நான் நனவாக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். கலாம் ஐயா சிரிச்சுக்கிட்டே அந்த மாணவனுக்கு ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு அழகிய காடு இருந்தது. அந்த காட்டுல பறவைகள், விலங்குகள் எல்லாமே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தது. இந்த பறவைகள் எல்லாம் என்ன செய்யும்? பகல் பொழுதுல தங்களுக்கான உணவை தேடி அலைய ஆரம்பிக்கும். சாயங்காலம் இருட்டுறதுக்கு முன்னாடி தன்னோட கூட்டுல வந்து அடைக்கலம் ஆயிடும். இந்த மாதிரி அன்னைக்குன்னு பார்த்து பறவைகள் எல்லாம் பகல் பொழுதுல தங்களுக்கான உணவை தேடி அலைய ஆரம்பிச்சது. அப்படி இருக்கிறப்ப திடீர்னு பார்த்து வானம் கருத்து மழை பெய்ய ஆரம்பிச்சது. மலையில கொஞ்சம் கூட பறக்கிறதுக்கு திறன் இல்லாத பறவைகள் எல்லாம் எங்கேயாவது மறைவிடம் கிடைக்காதா அப்படின்னு தேடி அலைய ஆரம்பிச்சது. கொஞ்சம் பறக்கிறதுக்கு திறன் இருக்க பறவைகள் எல்லாம் எங்கேயாவது மறைவிடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதோட மறைவிடத்துல போய் அடைக்கலம் ஆயிடுச்சு. ஆனா ஒரே ஒரு பறவை மட்டும் தன்னோட கூட்ட நோக்கியும் போகல, தனக்கான மறைவிடத்தையும் தேடி அலையல. தன்னோட ரக்கையில பலத்தை பெருக்கி தான் இதுவரைக்கும் பறந்து கொண்டிருந்த உயரத்தை விட இன்னும் அதிகமான உயரத்துக்கு பறக்க ஆரம்பிச்சது. அந்த பறவை தான் கழுகு. அப்படி அந்த பறவை பறந்து கொண்டிருக்கும் போது மற்ற பறவைகள் எல்லாம் மனசுல நினைச்சுதான், என்ன இந்த கழுகு, இதுக்கு அறிவே கிடையாதா? மழை பெய்யும் போது இப்படி வேகமா பறந்துகிட்டு இருக்கே, ஒண்ணு அதோட கூட்டுக்கு போகணும் இல்லது மறைவிடத்துக்காவது போகணும், இப்படி பறந்துகிட்டு இருக்கே அப்படின்னு நினைச்சுதான். ஆனா அதை பத்திலாம் அந்த கழுகுக்கு பயமே கிடையாதான். மழையில நனைஞ்சு கொண்டே 2 மடங்கு பலத்தோட தான் இதுவரைக்கும் பறந்துட்டு இருந்த உயரத்தை விட இன்னும் அதிகமா பறந்துகிட்டு இருந்ததுதான். இப்படி உயரமாக பறந்த அந்த கழுகு கடைசியா மலை மேகங்களுக்கும் மேலாக பறக்க ஆரம்பித்தது. நம்மள பல பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், மழை மேகங்களை இடித்து மேகங்களுக்கு கீழே தான் மழை பெய்யும். ஆனா அந்த மேகங்களுக்கு மேல எந்த மழையும் கிடையாது. இப்போ இந்த கழுகு மேல ஒரு சொட்டு மழை கூட படல. இந்த மாதிரி தான் நீங்களும் மிகவும் தைரியமாக இருக்கணும். எந்த மழையிலும் நிலையாமல் அந்த கழுகு மேலே சென்றது. அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கணும். ஒரு பிரச்சனையின் போது மறைவிடத்தை தேடி ஓடக்கூடாது, மழையில் நனைந்து விடக்கூடாது என கூட்டிற்கு திரும்பிய பறவைகளைப் போல உங்கள் கனவுகளை துளைத்துவிட்டு பின்வாங்கக்கூடாது. எப்படி மழையின் போது அந்த பறவை மலை மேகங்களுக்கு மேலாக பறந்ததோ அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களுடைய காலடியில் போட்டுவிட்டு அதே மாதிரி உயர பறந்து செல்லணும். அந்த கழுகு மாதிரி நீங்க இருக்கணும்னா கழுகு கிட்ட இருந்து நீங்க 2 குணம் வாங்கிக்கணும். அந்த கழுகுக்கு மன வலிமை நிறையவே உண்டு. ஒரே நாள்ல அந்த கழுகுக்கு மன வலிமை ஒன்றும் வந்துவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் உயரமாக பறக்க பறக்க முயற்சி செய்துதான் அந்த கழுகுக்கு அந்த மன வலிமை வந்தது. அதே மாதிரி நீங்களும் தைரியமாக எந்த துறையில் சாதிக்க நினைக்கிறீர்களோ அந்த துறைக்காக தினம் தினம் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு மனம் தளராமல் உழைச்சிக்கிட்டு இருங்க. நிச்சயமாக அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும். கலாம் ஐயா அவர்கள் அந்த மாணவனுக்கு சொன்னதே தான் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மள பலருக்கும் பல கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளுக்கு எதிரான பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து கொண்டேதான் இருக்கும். அதனால அப்படி மழையின் போது மலை மேகங்களுக்கும் மேலாக அந்த கழுகு பறந்து செல்கிறதோ அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களுடைய காலடியில் போட்டுவிட்டு அந்த பிரச்சனைக்கு மேலாக உயர்ந்து செல்லுங்கள். மன வலிமையும் பயிற்சிகளும் நிச்சயமாக உங்களுடைய கனவை ஒரு நாள் நனவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிக்கிறேன். மற்றும் ஒரு அறிவலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சே. கவினயா, 10th T2 பாரதி மேல்நிலைப்பள்ளி, ரெட்டிப்பட்டி, நாமக்கல். நன்றி.